கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் இன்னொரு டயக்னாஸ்டிக் இமேஜிங் எக்யூப்மெண்ட், கம்ப்யூட்டர்ட் டோமோகிராஃபிக் ஸ்கேனிங். கம்ப்யூட்டர்ட் டோமோகிராஃபிக் ஸ்கேனிங். நம்ம எக்ஸ்ரே எடுக்கும்போது என்ன செய்கிறோம்னா, அதே மெத்தட் தான் இதுலேயும். ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் எக்ஸ்ரேயை பாஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் ஃபில்ம் வச்சு இமேஜ் எடுத்துடுறோம். தட் இஸ் எக்ஸ்ரே, சிம்பிளாக. அதே எக்ஸ்ரேயை பாடி மேலே டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் இருந்து பாஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் இருந்து அதனுடைய பாஸ் ஆகி வந்ததுக்கு பின்னாடி எவ்வளோ அப்சர்வ் ஆகிருக்கு, எவ்வளோ ரிட்டர்ன் ஆகுது, எவ்வளோ பாஸ் ஆகி வெளியே வருது, அதை வச்சு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. தட் இஸ் கால் கம்ப்யூட்டர் டோமோகிராஃபிக் சிடி ஸ்கேனிங். டோமோகிராஃபின்னா ஸ்லைசிங். ஒரு ஆர்கனையோ ஹோல் பாடியவோ பார்ட்டாக ஸ்லைஸ் பண்ணி நிறைய இமேஜஸை, நிறைய டேட்டாவை எடுத்து ஒன்றா சேர்த்து ஒரு 3D இமேஜ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். எக்ஸ்ரே இஸ் அ 2D இமேஜ். ஓகே, திஸ் கால் கம்ப்யூட்டர் டோமோகிராஃபிக் சிடி ஸ்கேனிங். டோமோனா ஸ்லைசிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, டோமாஸ்னா ஸ்லைஸ் அர்த்தம். ஓகே, சிடி ஸ்கேன் யூஸ் தி ரேடியேஷன். எந்த ரேடியேஷனை யூஸ் பண்ணுறோம்? அதே எக்ஸ்ரே தான். பட் ஸ்லைசஸ் விட்டாக தனித்தனியாக நிறைய படங்கள் எடுத்து ஒன்றா கம்ப்யூட் பண்ணிடுறோம் ஆஃப் தி பாடி, ஸ்லைஸ் ஆஃப் தி பாடி. சிடி ஸ்கேன் டேக்ஸ் தி ஸ்லைசஸ் அண்ட் டர்ன் இன்ட்டு 3D இமேஜ். ஸோ நம்ம கிடைக்கிறது எக்ஸ்ரேயில் 2D இமேஜ் கிடைக்கும். அதே எக்ஸ்ரேயை வெவ்வேறு ஆங்கிளில் இருந்து போட்டு பாஸ் பண்ணி அதனுடைய அட்டினுவேட்டட் ரேஸ், எவ்வளோ ரேஸ் குறைஞ்சி வந்திருக்கு, அதை வச்சு இமேஜ் கிரியேட் பண்ணுறோம். திஸ் இஸ் 3D இமேஜ். ஒரு சிடி மெஷின் கேன் கம்பைன் சீரீஸ் ஆஃப் எக்ஸ்ரே இமேஜஸ். ஸோ ஒரு இமேஜில் ஏகப்பட்ட எக்ஸ்ரே இமேஜஸ் டேக்கன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் அண்ட் யூசஸ் ஏ கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் டு கிரியேட் கிராஸ் செக்ஷனல் இமேஜஸ் ஆர் ஸ்லைசஸ். எதெல்லாம் எடுக்கலாம்? ஸ்கெலிட்டல் மசில். சிடி ஸ்கேனில் பெஸ்ட்டு நல்லா தெரியுது ஸ்கெலிட்டு போன்ஸ். அது போக we can take skeletal muscles. Bone is the best visual part and பாடியில் உள்ள visceral organs, that is stomach, intestine, liver, எல்லாத்தையும், and brain tissue and other soft tissues inside the body. Okay, so computer allows the technologist. இந்த மெஷினில் என்ன வசதி இருக்குன்னா, ஒரு ஏரியாவுக்கு ஷேடு, ரொட்டேஷன் கொடுக்கறது, கோரிலேட் பண்ணுறது அண்ட் மெஷர் தி ஆர்கன்ஸ் இன் தி இமேஜ், அதுக்கு எல்லாத்துலேயும் இந்த கம்ப்யூட்டரில் வசதி இருக்குது. ஓகே, அதுவே மெஷர் பண்ணி என்ன சைஸில் இருக்குங்கிறத நமக்கு கொடுத்துரும். எக்ஸ்ரே யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ரே மாதிரி இதுலேயும் வரக்கூடிய ஃபிகர்ஸ் பார்த்திங்கன்னா, போன் அப்பியர்ஸ் ஒயிட். ஏன்னு சொன்னால் இட் அப்சார்ப்ஸ் தி மோர் எக்ஸ்ரேஸ். தென் கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸ் ஆர் பிளாக் அண்ட் டிஷ்யூஸ் ஆர் கிரே. எக்ஸ்ரே மாதிரியே தான் படம் இமேஜ் வந்து இதுலேயும் இருக்கும். பட் சிடி கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி ஸ்லைசஸை வச்சு ஸ்லைஸாக எடுக்கிறனால வால்யூம்ஸ் ஆஃப் தி டேட்டா ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ திஸ் டேட்டா இஸ் மேனிப்புலேட்டட் மேத்தமெட்டிக்கலி த்ரூ எ ப்ராசஸ் நோன் அஸ் விண்டோயிங் இன் ஆர்டர் டு டெமான்ஸ்ட்ரேட் வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் எபிலிட்டி டு பிளாக் தி எக்ஸ்ரே பீம். உள்ள வரக்கூடிய எக்ஸ்ரே பீமை எவ்வளோ பிளாக் பண்ணுது, எவ்வளோ பாஸ் த்ரூ பண்ணுது, அதன் அடிப்படையாக வச்சு ஏன்னா இந்த டேட்டா ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை கம்ப்யூட் பண்ணி இமேஜஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது. ஓகே, இதில் தெர் இஸ் எ எக்ஸ்ரே டியூப் பாஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஆப்போசிட் சைடில் தேர் ஆர் டிடெக்டர்ஸ். போத் எக்ஸ்ரே டியூப் அண்ட் டிடெக்டர்ஸ் ரொட்டேட். அப்போ என்ன ஆகுது, ஒரு சைட்லேருந்து எக்ஸ்ரே டியூப்லேருந்து எக்ஸ்ரே வருது, பாடி வழியாக பாஸ் ஆகுது, டிடெக்டருக்கு போயிடுது. ஸோ அந்த ஆங்கிளில் அது கிடச்சிடும். ஸோ வேரியஸ் ஆங்கிள்ஸில் எடுக்க முடியும். அரவுண்ட் தி பேஷண்ட்டை சுற்றி வெவ்வேறு ஆங்கிளில் பாடியில் பாஸ் பண்ணி எடுத்துட முடியும். வித் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ரன்னிங் ஃப்ரம் தி பேஷண்ட்ஸ் ஹெட் டு தி டோ. இப்போ அந்த சிடி மிஷினில் ரவுண்டாக ஒன்று இருக்கும், அது பேர் கேண்ட்ரி. அது ஃபஸ்ட்டு தலையை உள்ள விடுறோம், கால் வரைக்கும் வரிசையாக அப்படி சுற்றி எக்ஸ்ரே பாஸ் பண்ணி ஆப்போசிட்டில் டிடெக்டர் வந்து ரிலீஸ் பண்ணி அதை டிடெக்டர்ஸ் வந்து பாஸ் ஆகி வரக்கூடிய எக்ஸ்ரேயை மெஷர் பண்ணி டிடெக்ட் பண்ணி அது உள்ள வால்யூம் ஆஃப் இமேஜஸை கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ டிடெக்டர்ஸ் மெஷர்ஸ் தி
ஆவரேஜ் லீனியர் அட்டென்யூஷன். லீனியர் அட்டென்யூஷன் என்ன? இங்கே எக்ஸ்ரே இருக்குது, இங்கே டிடெக்டர் இருக்குது, பாடி வழியாக எப்படி பாஸ் பண்ணுது. ஸோ இந்த லீனியர் லெவலில் இது உள்ள எக்ஸ்ரே பாஸ் ஆகி டிடெக்டருக்கு வந்துடுது. ஸோ எக்ஸ்ரே எவ்வளோ அங்கேருந்து எமிட் ஆச்சு, எவ்வளோ பாடியிலேருந்து ரிலீஸ் ஆச்சு, அப்போ நடுவில் உள்ளது அட்டென்யூஷன் ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. ஓகே. ஸோ டிடெக்டர்ஸ் மெஷர் தி ஆவரேஜ் லீனியர் அட்டென்யூஷன் கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் கால்ட் மியூ, between the tube and detector. So attenuation coefficient reflects the degree to which the X-ray intensity is reduced by the material, that is body organ it passes through. பாடி ஆர்கன் வழியாக பாஸ் ஆகும்போது எவ்வளோ எக்ஸ்ரே அப்சர்வ் ஆகிருக்கு, எவ்வளோ எக்ஸ்ரே வெளியில் வந்திருக்கு, தட் இஸ் கால்ட் அட்டென்யூஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ அதை வச்சு 2D மெஷர்மெண்ட்ஸ் ஆர் டேக்கன் இன் ஹெலிக்கல் மேனர். சுற்றி ரவுண்டு அப்படி சுற்றி சுற்றி வருது, ஏன்னா பாடி உள்ளே அப்படி பாஸ் ஆகிட்டே போகுது. அந்த கேண்ட்ரி வழியாக என்ன பாஸாக ஹெலிக்கல் மேனரில் அப்படி சுற்றி 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 ஸ்பைரலாக என்ன செய்யுது, 2D மெஷர்மெண்ட்ஸ் ஆர் டேக்கன் ஆல் அரவுண்ட் தி பேஷண்ட். ஸோ தி அட்டென்யூஷன் டேட்டா இஸ் சம்ட் அப். டிடெக்டர்ஸ் எடுத்த டேட்டா இஸ் அட்டென்யூஷன் டேட்டா ஆர் சம்ட் அப் அண்ட் thousands ஆஃப் ஆங்கிள்ஸ் யூஸ் இன் தி ப்ராசஸ் இஸ் கால்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. இப்போ ஒரு மிஷினை பார்த்தா திஸ் கால்டு கேண்ட்ரி. கேண்ட்ரி வழியாக பேஷண்ட்டு ஒரு டேபிளில் படுக்க வச்சுருக்கோம், மெதுவாக அப்படியே டேபிள் மூவ் ஆகிட்டே போகும், பேஷண்ட் மூவ் ஆக வேண்டியதில்லை. ஸோ ஃப்ரம் ஹெட்லேருந்து டோ வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்ரே பாஸ் பண்ணி எடுத்துட முடியும். எக்ஸ்ரே எந்த இடத்துல பாஸ் ஆகும், இந்த இடத்துல இந்த கேண்ட்ரிக்குள்ளே ஒன் சைடு இஸ் எக்ஸ்ரே பாசிங், அனதர் சைடு வந்து டிடெக்டர். என்ன இது அப்படியே ரொட்டேட் ஆகும், திஸ் ஆல்சோ வில் ரொட்டேட். ஸோ இது எக்ஸ்ரே இங்கேருந்து பாஸ் ஆகுது அப்படி வச்சுக்க, எப்படியே ரொட்டேட் ஆகிட்டே போகுதுன்னு சொன்னால் பாடி வழியாக பாஸ் ஆகி ஆப்போசிட் சைடில் யூ ஆர் கெட்டிங் டிடெக்டர்ஸ் ஆர் தேர். ஸோ இது ஸ்பைரல் மாதிரி பாடி அப்படி உள்ளே போயிட்டே இருக்குது. ஸோ ஸ்பைரலாக வேறு இதுவும் சுற்றிக்கிட்டே இருக்குது. டிடெக்டர்ஸ் ஆல்சோ ரொட்டேட்டிங். ஸோ இது சுற்றி இது எக்ஸ்ரே டியூப்பும் சுற்றிக்கிட்டு இருக்குது, டிடெக்டர்ஸும் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ ஆல்வேஸ் யூ ஆர் கெட்டிங் எ லீனியர் இமேஜ். உள்ளே விட்டு அப்படி நேராக போய் டிடெக்டர் போயிடுது. ஸோ தி ஸ்பைரல் ஃபார்மில் ஹோல் பாடி ஆர்கன் கேன் பி ஸ்கேன். ஓகே. திஸ் இஸ் கால்டு சிடி ஸ்கேன். எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? gives a clear image of the bone, soft tissues and blood vessels. காது உள்காது, இன்னர் இயர், அதாவது நம்ம குக்லியா அல்லது வந்து செமி சர்க்குலர் போன்ஸ் எல்லாத்தையும் உள்ள இருக்கிற லிக்விட் எல்லாத்தையும் பார்த்துட முடியும். அண்ட் சைனஸஸ், பாடி கேவிட்டிஸ், கேன்சர், ஹார்ட் அண்ட் லங் டிசார்டர், ஸ்பைனல் ப்ராப்ளம், தண்டுவடத்தில் உள்ள ப்ராப்ளம்ஸ், அண்ட் ஸ்கெலிட்டல் இன்ஜுரி, போனில் நடக்கக்கூடிய இன்ஜுரிஸ். ஹெல்ப்ஸ் டு மெஷர் தி போன் மினரல் டென்சிட்டி, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பொராசிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு போன் திக்காக இருக்குது அல்லது புரிஞ்சு போச்சு, அதையும் நம்ம கணக்கெடுத்துட முடியும். டு டிடெக்ட் தி ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், அதை காஸ் பண்ணக்கூடிய கிளாட்ஸ் எங்கே இருக்குது, அல்லது பிரெயினில் எந்த இடத்துல பிளட் ஊஸ் ஆகிருக்கு, இந்த எல்லா விஷயங்களையும் இந்த சிடி ஸ்கேன் வழியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ வி ஆர் கெட்டிங் எ 3D பிக்சர். நவடேஸ் வந்து இன்னும் மோர் 4D பிக்சர்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. தட் வி கேன் சி ஆஃப்டர்வர்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன்.